ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடியதுங்க, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போதுங்க, முக்கியமான திருப்பங்களையும் சவால்களை வெல்லும் மன வலிமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது மங்களகரமான தமிழ் பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருண பகவான் அவதரித்த சதய நட்சத்திரத்தில் புது வருடமான சித்திரை 1 பிறக்குதுங்க. சரிங்களா? அப்படி பிறக்கும்போது இந்த வருடம் அப்படிங்கிறது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாமுங்க. அப்படி பார்க்கும்போது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் அப்படின்னா மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான யோசனைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த வருடத்தில் நாம் பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே இந்த பிறக்கக்கூடிய புது வருடமாவது நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சில யோசனைகளோடு நீங்கள் இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு சில யோசனைகளில் என்னென்ன யோசனைகள் நமக்கு முக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா தொழில். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொருளாதாரம். மூணாவது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சூழ்நிலைக்கு குடும்பத்தோட வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. நான்காவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி. ஐந்தாவது குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பல பேருடைய கேள்விகளாகவே இதில் இருக்கும். அப்படி அந்த இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போது முதலாவது விஷயமாக பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொழில் பார்க்கும்போது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது. கடந்த வருடத்தில் நம்ம பணத்தாலையும் குணத்தாலையும் பழக்க வழக்கத்தினாலையும் பல பேருக்கு மத்தியில் பல அசிங்கப்பட்டிருப்போம், அவமானப்பட்டிருப்போம், கெட்ட பேர் வாங்கியிருப்போம், வாங்கினதை கொடுக்க முடியாமல் இருக்கும், கொடுத்ததை வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருடத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுடைய வேலையில் இருக்கும் நெருக்கடிகள் அத்தனையுமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எப்படி வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அப்படிங்கிறது அத்தனையுமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் சரி, ஒரு தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே கிடைக்கும். எப்படி மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? அப்போ அந்த மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும்போது அதே போல் சில பேருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்பள உயர்வு, அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதும், நாம் ஒரு இடம் மாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒன்று கேட்டிருப்போம். அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது விரும்பிய ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்டாயமாக இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அப்படின்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். அதாவது என்ன டிரான்ஸ்ஃபர், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பார்க்கும் கட்டாயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது இதே போல் பார்க்கும்போது இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி இருக்குது. அதே போல் பார்க்க வியாபாரிகள் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தனி ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, புதிய தொழில் தொடங்கும் முன் முயற்சி வெற்றி பெறும்.
சரிங்களா. எப்படிங்க, புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாருங்க வெற்றியை கொடுக்கும். சரிங்க, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அதுக்குண்டான ஒரு முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர உங்களுடைய தோல்வி பயத்தையோ அல்லது மனசுக்குள்ள பதட்டத்தையோ கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டாயமாக இந்த இடத்துல கிடையாதுங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் புது தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு வியாபாரிகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு கிளைகள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக அது வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல் வந்து பார்க்கும்போது குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிங்க, தகவல் தொடர்பு துறையில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு ஏறுமுகமாகத்தான் இருக்குமே தவிர இறங்கு முகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடையாதுங்க. சரிங்களா. அதே போல் வந்து பார்க்கும்போது கமிஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படி, கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது யார் யாருங்க, ஒரு பொருளை வாங்கி அப்படியே நமக்கு ஒரு ரூபா லாபம் வந்தால் போதும் அப்படின்னு மாற்றி கொடுக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கோ கட்டாயமாக இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது லாபம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை நீங்கள் சரியான ஒரு வகையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த வருடம் அப்படின்றது சொல்லலாங்க. சரிங்களா. அதே போல் இந்த வருமானங்கள் தொழில் வளர்ச்சிகளை கொடுத்து தொழில் வளர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே பொருளாதார ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இதனால் உங்களோட கையில் சீராக இருக்கும்னு எப்படி, சராசரியாக உங்களோட கையில் வந்து பார்க்க பணம் வந்து போய்கிட்டே தான் இருக்குமே தவிர வராமல் இருக்கும் அல்லது போனது திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக இதில் கிடையாது. அதே போல் உங்களுடைய இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு வழிமுறையில் வந்து பார்த்துக்கிட்டே அப்படின்னா உங்களுடைய முன் சகோதரன் அல்லது சகோதரிகள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களால உங்களுக்கும் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதே போல் நண்பர்களாலும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஆதாயங்கள் கிடைக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு வழிமுறையில். அப்படி பார்க்கும்போது இந்த பொருளாதார ரூபத்திலையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. கெடுபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. இப்போ அதே பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தபடியாக இந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு வந்து நமக்கு கை கொடுத்துட்ருக்குதுங்க. அப்போ அந்த பொருளாதாரம் கை கொடுக்கும்போது நம்மளோட குடும்ப வளர்ச்சிகள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவி அதில் தாய் தகப்பன் அல்லது வந்து பார்க்கும்போது பிள்ளை அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். சரிங்களா. கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குறையும். உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பதிவில் பேசக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணுங்க. சரிங்களா. உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு குறையும். உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் இருக்கும். அதே போல் உங்களுடைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்ப ரீதியான ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறேங்க. இந்த திருமணங்கள் நமக்கு கை கொடுக்குமா அல்லது கை கூடி வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க அக்டோபர் மாதத்துக்குள் கட்டாயமாக உங்களுக்கு திருமணங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு, உறுதியாக உண்டு. அக்டோபர் மாதத்துக்குள்ளே சரிங்களா உங்களுக்கு வந்து பார்க்க திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கை கொடுக்கும். அதே போல் திருமணத்திலேயே காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கட்டாயமாக காதல் கை கூடி வரும். காதல் யோகத்தை கொடுக்கும். காதல் திருமணம் நீங்கள் நினைத்தவுடன் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நடந்து முடியும். சரிங்களா. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, மாறுபட்ட ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் நீங்கள் சாதிக்கலாம். சரிங்களா. அப்போ அதே போல் வந்து பார்க்க காதல் திருமணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது உங்களுடைய இந்த
பராபவ வருடம் தமிழ் வருடத்தில் உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்பப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது வந்து போகும். சரிங்களா, ஒற்றை தலைவலி உங்களுக்கு வரும். அதே போல் ஜீரண கோளாறு, செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். இந்த விஷயத்தில் ரெண்டுத்திலுமே கொஞ்சம் வந்து பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து பார்த்து உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. சரிங்களா, ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாம், இது என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடவும் வேண்டாம். சரிங்களா, அதே போல் வந்து பார்க்கும்போதுங்க இந்த பராபவ வருடத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3, 5, 6ங்க. சரிங்களா, 3, 5, 6. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பச்சை சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை சாம்பல் நிறம். இந்த வருடத்தில் நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய உங்கள் ராசிக்குண்டான வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விநாயகர். விநாயக பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க அப்படின்னா உங்களோட வினைகள் அத்தனையுமே உங்களுக்கு தேர்ந்துருங்க. அந்த விநாயக பெருமானையுமே கூட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே ஜெயம், வெற்றி. சரிங்களா, அப்படிங்க சங்கடகர சதுர்த்தி நாட்களில் அருகம்புல் மாலை சாற்றி விநாயகருக்கு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே வெற்றியாகும், ஜெயமாகும். சரிங்களா, இப்போ நம்ம சொன்ன இந்த கருத்துக்கள் அத்தனையுமே உங்களோட ராசிக்குண்டான பலன் அத்தனையுமே உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பாருங்கள். சரிங்களா, கட்டாயமாக சரியாக இருக்கும். ஏன்னா இது 100% உண்மை. சரிங்களா, அதே போல் மேலும் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, அதே போல் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.